தென்றலே மெல்ல பேசு சீரியல் மற்றும் அன்புடன் கண்மணி சீரியலோட மெகா சங்கமம் இந்த வாரத்தோட முடிய போகுது இல்லையா? ஸோ கடைசி கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இப்ப கண்மணி இளமதிக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இளமதி நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே நைட்டு நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. ஆனாலும் இளமதி எந்த இடத்துல நின்னாங்களோ அதே இடத்துலயே இருக்கிறாங்க. கண்மணி ஏந்திரிச்சு பார்க்குறாங்க. ஏந்திரிச்சு பார்த்து இளமதிய பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அன்ப கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, இளமதி தன்னோட மனசுல பரமன நெனச்சுக்கிட்டு இருக்கிறத அவ உணர்ந்துட்டா. அதனால தான் இந்த நைட் டைம்லயும் தூங்காம அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பரமன் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறாப்புல, க இளமதி அதே இடத்துல நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி, இளமதி கிட்ட நேரா போயி, "ஆமா நான் அப்ப வந்தனே, அப்பயிலேருந்து நீ இங்கேயே தான் இருக்கியா? ஏன் தூங்கவே இல்ல?" அப்படின்னு பரமன் கேட்க, நம்ம இளமதி பரமனை பார்க்குற விதமே இப்ப வேற மாதிரி இருக்கு. அதாவது ரொமான்ஸோட பார்க்குறாங்க. நம்ம பரமனுக்கு தான் ஒண்ணுமே புரியவே இல்ல. "என்ன இளமதி? நான் ஒண்ணு கேட்கிறேன். நீ என்ன வேற மாதிரி என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வா தூங்க போலாம்" அப்படின்னு கூப்பிடுறாப்புல. இளமதி இருந்துகிட்டு, "இல்ல நீ போய் தூங்கு. நான் எனக்கு தூக்கம் வரல" அப்படின்னு சொன்ன உடனே, "அப்படின்னா நானும் தூங்க மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன்" அப்படின்னு நம்ம பரமனும் சொல்றாப்புல. ஸோ இப்படியே போகுது. மறுநாள் காலையில விடிஞ்சிடுது. எல்லாருமே போய் சாமி கும்பிடுறாங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்கவங்க ஊருக்கு போகணும் இல்லையா? அதாவது மெகா சங்கமத்த முடிச்சு விட்டுட்டு, அடுத்த வாரத்துலேருந்து தனித்தனியா சரியில ஓட்ட போறாங்க இல்லையா? ஸோ அதுக்காகவே இப்பவே அடி எடுத்து வச்சுட்டாங்க. இப்ப என்ன, நம்ம இளமதி மனசுல முழுசா நம்ம பரமன் வந்துடுறாப்புல. நம்ம அன்பு கையில நம்ம பரமன் வாங்குன அந்த மோதிரம் இருக்கு. அதாவது அந்த ரிங்கு போட்டு எடுத்ததுல அந்த மோதிரம் பிரியாவுக்கு அப்படின்னு இளமதி குடுத்தா இல்லையா? அந்த மோதிரம் இப்ப அன்பு கையில கிடைக்குது. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, கண்மணி கிட்ட குடுக்குறாங்க. கண்மணி நேரா போய் இளமதி கிட்ட அந்த ரிங்க குடுத்து, "நீ பரமன ஏத்துக்கிட்ட அப்படின்னா, இந்த ரிங்க நீ போட்டுக்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து பரமன்கிட்டயே குடுத்துரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, இளமதி நேரா போய் அய்யனார் சாமி கிட்ட கும்பிட்டுட்டு அந்த ரிங்க தன்னோட கையில விரல்ல போட்டுக்கிட்டு பரமனை ஏத்துக்கிறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதி இன்னும் யாருக்கிட்டயும் சொல்லவே இல்ல. கண்மணி எவ்வளவோ தடவ கேட்டு பார்த்தாலும், "இல்ல எங்களுக்கு ஃப்ரெண்டு தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இளமதியோட மனசுல முழுசா நம்ம பரமன் வந்துடுறாப்புல. கடைசியா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமதி வேணும்னே உயரமா இருக்கிற மணிய அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பரமன் கிட்ட கேட்க, "நான் வேணா போய் ஒரு கல்லோ, டேபிளோ எடுத்துக்கிட்டு வரேன். அதுல ஏறி அடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க, ஆனா இளமதியோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமன் தன்னை தூக்குவாப்புல, தூக்கி அந்த மணிய அடிக்க வைப்பாப்புல அப்படிங்கிறத எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.